வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா? வரலட்சுமி விரதம் என்பது லட்சுமி தேவியை வழிபடும் ஒரு சக்தி வாய்ந்த விரதம் ஆகும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அஷ்ட லட்சுமிகளின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த வரலட்சுமி விரதத்தை அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து மாவிலை தோரணங்கள் கட்டி பூஜை அறையை அலங்கரித்து கலசத்தில் பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, காதோல கருகுமணி, கிராம்பு, ஜாதிக்காய், ஏலக்காய், மாசிக்காய், நாணயங்கள் போன்ற பொருட்களை வைத்து கலசத்தை லட்சுமி தேவியின் வடிவமாக கருதி லட்சுமி தேவியை வழிபட வேண்டும். இந்த நாளில் பெண்கள் உபவாசம் அல்லது பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பூஜை முடிந்ததும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், சுண்டல் போன்றவற்றை பிரசாதமாக படைத்து பின்னர் அதை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கலாம். இவ்வாறு இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும். திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் விரைவில் திருமணம் கைகூடும். முக்கியமாக இந்த விரதம் பெண்களின் கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுளை தரும். குழந்தையில்லா தம்பதியினருக்கு இந்த விரதம் குழந்தை வரம் கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய இந்த வரலட்சுமி விரதம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது.